வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு நெஞ்செரிச்சல் ஏற்பட்டுருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இது எல்லா கடையிலையும் கிடைக்குது. மளிகை கடையில் கிடைக்குது, மெடிக்கலில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அங்கே இருக்கிறவங்க இதுக்கு பின்னாடி என்ன என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது ரீட் பண்ணி காமிச்சிருக்காங்களா, சொல்லி வாங்கியிருக்கீங்களா, இல்லைனா நீங்களாக தான் என்றைக்காவது ஒரு நாள் படித்து பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அந்த மாதிரி விஷயம் இதில் இருக்குது. இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஈனோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது, இதுக்கு பின்னாடி சின்னதாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவ்வளோ சின்ன பாக்கெட்டில் சின்னதாக கொடுத்துருக்காங்களே, இதை நம்ம எப்படி ரீட் பண்ணி படிக்கிறது அப்படின்ட்டு. நம்ம எந்த மெடிசன் வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று, இப்போ எல்லார் கையிலையும் வந்து மொபைல்ஸ் இருக்குது. மொபைல்ஸில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அந்த மெடிசன் எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர்கிட்ட நீங்கள் பரிந்துரை பண்ணலாம், டாக்டர் இந்த மெடிசன் எடுத்துக்கலாமான்ட்டு. இதில் அந்த பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட பரிந்துரை பண்ணாமல் இதை எடுத்துக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 டோஸ் மேலே, அதாவது ஒரு நாளைக்கு 2 பாக்கெட்டுக்கு மேலே நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, கிட்னியில் பிரச்சனை இருக்கிறவங்க, லிவர் பிரச்சனை இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட் யாராவது இருப்பாங்கள்ல, அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபீட் பண்ணுவாங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ஃபீட் பண்ணுவாங்க, அவங்க இதை எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் போட்டிருக்கு. ஆனால் நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு உடனே தீர்வு, அதாவது எந்த பிரச்சனை நம்ம உடம்புல எது ஏற்பட்டாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் போகாமையே நமக்கு குணமாகணும்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒன்று இருக்க தான் செய்யுது நம்ம எல்லார்ட்டையுமே. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், உடனே இந்த ஈனோ வாங்கி குடிச்சிரும். ஒரு நெஞ்செரிச்சல் ஏற்பட்ட உடனே இந்த ஈனோ 6 செக்ஷனில் அதாவது உடனே கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை உடனே எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருக்குமே ஒன்றும் தெரியாது. இதை எடுத்துக்கலாமான்னு கேட்டால், எப்போமாவது எடுக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்கு நான் டாக்டர் கிடையாது. நான் எப்போமாவது எடுத்துப்பேன். எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எப்போமாவது எடுத்துப்பேன். இதை பற்றி எனக்கும் பெருசாக தெரியாது. இதுக்கு பின்னாடி என்ன போட்டுருந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது. ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் டைம் நான் வாங்கியிருந்தேன். சரி, ஓகே, நம்ம நான் வந்து எந்த மெடிசன் வாங்கினாலும் அதை ஒன் டைம் வந்து மொபைலில் செக் பண்ணுவேன். இந்த மெடிசன் வந்து எதை சம்மந்தப்பட்டு இருக்குது, டாக்டர் கொடுத்தா ஓகே தானான்னு சொல்லிட்டு நானே ஒரு டவுட்டில் செக் பண்ணுவேன். நெட்டில் சர்ச் பண்ணாலே வந்துடும். அந்த மாதிரி இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கு. ஸோ ஓகே, இது வந்து ஏன்னா எல்லாருமே ஒரு நெஞ்செரிச்சல் ஏற்பட்டோன்னா முன்னாடி மாதிரி வந்து வேறு மருந்துலாம் எடுத்துக்கிறது இல்லை. வீட்டிலலாம் முன்னாடி வேறு மருந்து வச்சுருப்பாங்க. இந்த இஞ்சிலலாம் ஏதோ பண்ணி கொடுப்பாங்க. அம்மாமார்களுக்கு தெரியும். அவங்களாம் என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு இயற்கையான ஒரு மருந்தை கொடுப்பாங்க, அது குணமாகும். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி செரிமானத்தை செரிக்க வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில மருந்துகள் இப்போ வந்துட்டு. நான் டாக்டர் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் எடுக்கணும்னா உங்கள் டாக்டர், ஒரு பர்சனல் டாக்டர் இருப்பாங்க, தெரிஞ்ச டாக்டர் யாராவது இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பரிந்துரை பண்ணி எந்த பொருள்னாலும் எடுத்துக்குங்க. கடையில் கிடைக்கிதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. எதுனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க.